ஓம் சாந்தி. 30/7/25 ஸ்ரீபாபா நினைவிருக்கின்றதா? பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாரு, உங்களை ரொம்ப 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 நீங்கள் கவனித்து கொள்வது அவசியம். ஏன்னா மாயா நாலா பக்கமும் உங்களை சூழ்ந்திருக்குது. இப்போ நீங்கள் தனிமையாக கிடைப்பீங்கன்னு அதை எதிர்பார்த்துட்டே இருக்கு. எப்போதுமே பாபா நினைவில் பாபாவுடன் இணைந்திருக்கணும். பாபா கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத்துங்கிற கோட்டுக்குள்ள நம்ம கால் இருக்கணும், புத்தி என்ற கால். இப்போ மாயாவிடம் நாம் தப்பித்து விடலாம். தலைப்பு, மீठे बच्चे माया दुश्मन तुम्हारे सामने है, इसलिए अपनी बहुत बहुत संभाल करनी है. இனிமையான குழந்தைகளே, மாயா எதிரி உங்கள் முன்னாலேயே இருக்குது, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆகையினால ரொம்ப 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 பாதுகாப்பாக இருக்க வேண்டும். अगर चलते चलते माया में फंस गए अपनी तकदीर को लकीर लगा देंगे. ஒருவேளை ஞான மார்க்கத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது உங்களை மாயா எப்படியாவது உல்டாவாக்கலான்னு உங்கள் எதிரில் உங்களை கவனிச்சிக்கிட்டே இருக்கு, கண்காணிச்சிட்டே இருக்கு. எப்போ நீங்கள் மாட்டுவீங்கன்னு. ஒருவேளை மாட்டிக்கொண்டீர்களே ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் கோடு விழுந்துவிடும், தடுக்கப்படும். அதிர்ஷ்டம் தடுக்கப்பட்டு விடுங்கிறார் பாபா. क्वेश्चन, तुम राजयोगी बच्चों का मुख्य कर्तव्य क्या है? ராஜயோகி குழந்தைகளின் முக்கியமான கடமை என்ன? படுனா படானா यही तुम्हारा முக்கிய கர்த்தவிய. நாமும் படித்து பிறருக்கும் கற்றுத்தருவதுதான் உங்களுடைய முக்கிய தலையாய கடமை. तुम हो ईश्वरीय मत पर हैं, நீங்கள் ஈஸ்வரிய வழியின்படி இருக்கின்றீர்கள். तुम्हें कोई जंगल में नहीं जाना है, நீங்கள் காட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. घर गृहस्थ में रहते शांति में बैठ बाप को याद करना है. குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் அமைதியாக அமர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். अल्फ और बे, इन्हीं दो शब्दों में तुम्हारी सारी पढ़ाई आ जाती. ஃபஸ்ட்டு முழு படிப்போட சாரம் 2 வார்த்தை. என்ன 2 வார்த்தை? அப்பா ஆஸ்தி. அவ்வளோதான். ஆனா அவனா, அப்பா ஆஸ்தி. பாபா சொல்றார், இந்த 2 சப்தத்தில் உங்களுடைய ஃபுல் படிப்பும் வந்து விடுகிறது. ஓம் சாந்தி. बाबा भी ब्रह्मा द्वारा कह सकते कि बच्चों गुड मॉर्निंग. ஸ்ரீ பாபா கூட பிரம்மா பாபா மூலமாக கூறுகின்றார், குழந்தைகளே காலை வணக்கம். परंतु फिर बच्चों को भी रेस्पॉन्स देना पड़े. பாபா குட் மார்னிங் சொல்லும்போது நம்மளும் குட் மார்னிங் பாபான்னு சொல்லணும்ல. அமைதியாக உட்கார்ந்தா என்ன, ரெஸ்பான்ஸ் பண்ண வேணாமான்னு கேட்குறார் பாபா. சொல்லலாமா? பாப் தாதா குட் மார்னிங் சொல்லணும் நம்ம. யஹா ஹை ஹி பாப் और बच्चों का कनेक्शन. இங்கே பாபா மற்றும் குழந்தைகளுக்கு உண்டான தொடர்பு. नए जो है जब तक पक्के हो जाए कुछ न कुछ पूछते रहेंगे, ये तो पढ़ाई है, भगवान वाच भी लिखा है. பக்குவ நிலை வராத வரைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பிட்டு தான் இருப்பாங்க. பாபா சொல்றாங்க, இங்கே படிப்பு தான் பகவானின் மகாவாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பகவான் ஹே நிராकार. ये बाबा अच्छी रीति पक्का कराते किसी को भी समझाने लिए, क्योंकि उस तरफ है माया का जोर. பகவான் ஒளி பிரகாசமயமானவர். ஆகையினால பிரம்மா பாபா குழந்தைங்களை பக்கா பண்றார், மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக. ஏன்னா
அந்த பக்கம் மாயாவோட ஃபோர்ஸ் இருக்கு. அதனால குழந்தைகள் பாபா பக்கமே இருக்கணும், அந்த பக்கத்துலேருந்து இங்கே வரணும் அப்படிங்கிறார். இந்த பக்கத்துலேருந்து அங்கே போகக்கூடாது. மாயாவோட ஃபோர்ஸ் இருக்கு, எப்படியாவது பாபாட்டேருந்து பிரிக்கணும் உங்களை அப்படின்னு பல யுக்திகளை சொல்லுது. இது பாபாலாம் சொல்லலை, பாபாலாம் வரல, அது எப்படி நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு பல விஷயங்களை கட்டுக்கதையாக நமக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. நம்பிக்கை என்பது ஏற்படவே கூடாது. பாபா, முரளி, மதுபன், இது மூன்றும் நம்ம கூடவே இருக்கணும். யஹா தோ ஏ வ பாத் ஹி நஹி ஹே. எப்போ பாபா கிட்ட இருக்கீங்களோ மாயாங்கிற அந்த விஷயம் இங்கே வரவே முடியாது. பாபா தோ சமஸ்தே ஹி ஜின்ஹோனே கல் பஹலே வர்ஷா லியா वो आपे ही आ जाएंगे. பாபாவுக்கு தெரியும் யாரு கல்பா முன்னாடி வந்தாங்களோ கண்டிப்பா அவங்க வந்தே ஆகுவாங்க. எவ்வளோ அவங்களுக்கு தடை கொடுத்தாலும் பாபா கிட்ட தான் இருப்பாங்க அவங்க. அபி தும் ஜான்தே ஹோ பிரம்மா சோ விஷ்ணு பன்தே ஹி ஞான் சே. இப்போ நம்ம நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல ஒன்றுதான் பிரம்மா எப்படி விஷ்ணு ஆகின்றார் ஞானத்தின் ஆதாரத்தால அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சித்திரபி பரோபர் பனாத்தே விஷ்ணுக்கு நாபி சே பிரம்மா நிக்கலா. நிறைய சித்திரங்களை உருவாக்கியிருக்காங்க. ஆனா விஷ்ணுவுடைய நாபி தொப்புல இருந்து பிரம்மாவை காண்பிக்கின்றனர். इसका अर्थ भी कोई समझ नहीं सकते. ब्रह्मा को शास्त्र हाथ में दिए हैं. பிரம்மாவுக்கு வேத சாஸ்திரங்களை காண்பித்துள்ளனர். अभी शास्त्रों का सार बाबा सुनाते हैं या ब्रह्मा. அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுவது சிவபாபாவா அல்லது பிரம்மா பாபாவா? ஏபி மாஸ்டர் ஞான் சாகர் பன்தே ஹே. பிரம்மா பாபாவும் மாஸ்டர் ஞானக்கடல் ஆகின்றார். பாக்கி சித்திர இத்தனை டேர் பனாயே அது कोई यथार्थ नहीं. பாபா சொல்றார் பக்தி மார்க்கத்தில் எத்தனையோ சித்திரங்கள் காண்பிச்சிருக்காங்க. பாபா சொல்றார் அதெல்லாம் யதார்த்தம் இல்லை, சரியானது அல்ல. தேவிகளுக்கு 16 கைகள் காட்டுவாங்க. இப்படி இருக்க முடியுமா? இந்த பூமியில் 4 புஜங்கள் முதல்ல இருக்குமா? இல்லை. அதனால பாபா சொல்றாரு எத்தனையோ பக்தி மார்க்கத்தினுடைய சித்திரங்கள் இருந்தாலும் அது யதார்த்தம் அல்ல. யஹா தும் கித்னா சாந்தி மே பைठते हो तुम हो ईश्वरीय मत पर है. இங்கே எவ்வளோ சாந்தியாக உட்காந்துருக்கீங்க. பாபா சொல்றாரு உங்களுடைய வழி ஈஸ்வரிய வழி, அதனால நீங்க சந்தோஷமா அன்பா அமைதியா அமர்ந்திருக்கீங்க. அச்சா, தாரணைக்கான முதல் பாயிண்ட், बाप के वर्षे का पूरा अधिकार लेने लिए जीते जी मरना है. பாபாவின் முழு ஆஸ்தியை அடைவதற்காக வாழ்ந்து கொண்டே இறந்துவிட வேண்டும். அடாப்ட் ஹோ ஜானா, தத்தெடுக்க வேண்டும். கபி பி அப்படி ஊஞ்சி தக்தீர் கோ லக்கீர் நஹி லகானி ஹே. பாபா சொல்றார் பாபாவுக்கு நீங்க அடாப்ட் ஆகணும். அடுத்து எந்த ஒரு உயர்ந்த அதிர்ஷ்டத்தை பாபா உருவாக்குறாரோ அதுல கோடு போடக்கூடாது. அதிர்ஷ்டத்தை அழித்து விடாதீர்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், कोई भी उल्टी सुल्टी बात सुनकर संशय में नहीं आना. எந்த ஒரு இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லுவாங்க. பகவான் பிரம்மா பாபா மூலமா வரல, குல்சார் தாதி மூலமா வரல, பகவானே ஒன்று வரல அப்படின்னா நம்பிடுவீங்களா? ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம அனுபவம் செய்கிறோம், உணர்றோம். இப்படிதான் மாயா சந்தேகத்தை ஏற்படுத்தி உங்களை எடுத்துட்டு போகுது. பாபா சொல்றாரு பாபாவோட விஷயத்துல எந்த ஒரு தவறான விஷயம் யாரு சொன்னாலும் சந்தேகத்தில் வராதீர்கள். இந்த விஷயத்தை அண்டர்லைன் பண்ணிக்கணும் நம்ம. சராபி நிக்ஷி நஹிலே, கொஞ்சம் கூட நம்பிக்கை அசையக்கூடாது. நம்பிக்கையில கொஞ்சம் கூட அசைவு இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும். इस दुखदाम को आग लगने वाले इसलिए इससे अपना बुद्धियों को निकाल लेना. பாபா சொல்றாங்க
இந்த துக்க தாமம் தீக்கு இரையாக போகுது. ஆகையால் தனது புத்தியை இந்த பழைய உலகத்திலிருந்து விடுவித்து விட வேண்டும். இல்லைன்னா துக்கம் வரும் நமக்கு. வரதானம் विशेषता रूपी संजीवनी बुद्धि द्वारा मूर्छित को सुरजित करने वाले विशेष आत्मा भव. விசேஷ தன்மை என்ற சஞ்சீவினி புத்தி மூலமாக மூர்ச்சி அடைந்தவர்களுக்கு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விசேஷ ஆத்மா ஆக வேண்டும். हर आत्मा को श्रेष्ठ स्मृति की विशेषताओं की स्मृति रूपी संजीवनी बुद्धि खिलाओ तो वह मूर्छित से सुरजित हो जाएगी. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சிரேஷ்டமான நினைவினுடைய விசேஷ தன்மையினுடைய நினைவு என்ற சஞ்சீவினி மூலிகையை கொடுத்தீர்களேயானால் அவர்களுக்கு மயக்க நிலை, மயக்கம்னா பலவிதமான குழப்பம், சந்தேகம், இதிலிருந்தெல்லாம் அவங்க தெளிவு பற்றி விடுவார்கள். विशेषता की स्वरूप का दर्पण उनके सामने रखो. பாபா என்னெல்லாம் விசேஷ தன்மைகள், ஸ்பெஷாலிட்டி நம்மளை பற்றி சொல்லியிருக்காரோ அந்த சொரூபம் என்ற கண்ணாடியை அவங்க முன்னாடி வைங்க. दूसरों को स्मृति दिलाने से आप विशेष आत्मा बन ही जाएंगे. அடுத்தவங்களுக்கு நீங்க நினைவை ஏற்படுத்தும் போது நீங்கள் விசேஷ ஆத்மா தானாகவே ஆயிடுவீங்க. आप किसी को कमजोरी सुनाएंगे तो वो छिपाएंगे, टाल देंगे. ஒருவேளை அடுத்தவங்களுடைய பலகீனத்தை நீங்க பிறருக்கு சொன்னீங்கன்னா அடுத்தவங்களும் உங்ககிட்ட மறப்பாங்க, தள்ளி போடுற பழக்கம் ஏற்பட்டுவிடும். आप विशेषता सुनाओ तो स्वयं ही अपनी कमजोरी स्पष्ट अनुभव करेंगे. ஒருத்தவங்களை பற்றி நல்ல நல்ல மோட்டிவேஷன் கொடுக்க நல்ல நல்ல விஷயங்களை அவங்களுடைய விசேஷத்தாவை சொல்ல சொல்ல அவங்களுக்கே தன்னுடைய குறை தெளிவாக அனுபவமாகும். इसी संजीवनी बुद्धि से मूर्छित को सुरजित कर उड़ते चलो उड़ाते चलो. அதே போல பாபா சொல்றாரு, இப்படிப்பட்ட பலகீனமான ஆத்மாக்களுக்கு தெளிவின் அனுபவத்தை கொடுப்பீங்க. எப்போ நீங்க விசேஷத்தாவை சொல்றீங்களோ அப்போ. ஆகவே இப்படிப்பட்ட சஞ்சீவினி புத்தி மூலமாக மூர்ச்சி அடைந்தவர்களை விழிப்புணர்வை கொடுத்து அவங்களையும் பறக்க வைங்க, நீங்களும் பறந்து சென்று கொண்டே இருங்கள். ஸ்லோகன் नामान शान साधनों का संकल्प में भी त्याग ही महान त्याग. பேர் வேணும், புகழ் வேணும், மதிப்பு வேணும், மரியாதை வேணும், சாதனங்கள் வேணும். இந்த எல்லா சங்கல்பங்களையும் தியாகம் செய்வதே மகான் தியாகம் என்று அழைக்கப்படுது. பாபா வியக்த இஷாரா, எண்ணங்களின் சக்தியை சேமித்து சிரேஷ்ட சேவைக்கு அந்த எண்ணங்களின் சக்தியை நம்ம கொடுப்பதற்கு நிமித்தமாகணும். निमित्त बने हुए बच्चों को विशेष अपने हर संकल्प के ऊपर अटेंशन देना चाहिए. உலக சேவைக்காக நிமித்தமாகியுள்ள ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாபா சொல்றார், ஸ்பெஷலா தன்னுடைய ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீதும் கவனம் இருக்க வேண்டும். जब आप निर्विकल्प व्यर्थ संकल्प रखेंगे तब बुद्धि ठीक निर्णय करेगी. निर्णय ठीक है तो निवारण भी सहज कर लेंगे. எப்பொழுது உங்களுக்குள் விகார உணர்வு, வீண் எண்ணங்கள் இல்லையென்றால் புத்தி சரியாக நிர்ணயம் செய்யும். நிர்ணயம் சரியாக இருந்தால் निवारणम सहजமாக கிடைத்துவிடும். निवारण करने के बजाय अगर आप ही कारण कहेंगे तो आपके पीछे वाले भी हर बात में कारण बताते रहेंगे. நிவாரணம் கொடுப்பதற்கு பதிலாக நீங்களே காரணம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும், உங்களை சார்ந்தவங்க எல்லாரும் ஏதாவது விஷயத்துல காரணத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ரொம்ப அழகான வாணி.
ஆகவே நம்ம முக்கியமாக பாபா இந்த அவ்யக்த இஷாரா நம்ம கொடுத்துருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏஐ தான் ஒர்க் பண்ணுது. எது வேணாலும் இன்றைக்கி ஏஐட்ட கேட்டோன்னா உடனே சரியான ஆன்சரை கொடுத்துரும். எந்த மாதிரி கரெக்டான கேள்வி நம்ம கொடுக்குறோமோ அதற்கு சரியான ஆன்சர் கொடுக்குது. அதே போல தான் நம்ம பிராமணர்களுக்கு ஏது அவ்யக்த இஷாரா. இது பாபா நமக்கு என்ன பண்ணுறார்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா எந்த கேள்வி நமக்கு ஏற்பட்டாலும் இதில் ஒவ்வொரு வரியும் நமக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது, பதில் அளிக்கக்கூடியது. அதனால் இது நம்ம தினம் தினம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறார் பாபா. ஓம் சாந்தி.